ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ஸ்ரேயாஸ் ஐயர் T20 கேப்டனாக அப்பாயிண்ட் ஆனதுலேருந்து எந்த மேட்சுமே ஜெயிக்கலைன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். டில் திஸ் ஜிம்பாப்வே சீரீஸ் கிட்டத்தட்ட 7 மேட்ச் இதுக்கு முன்னாடி ஆகி 6 மேட்ச் லாஸ் ஆகி ஒரு மேட்ச் நோ ரிசல்ட் ஆயிருந்தது. ஸோ இந்த ஜிம்பாப்வே சீரீஸ் எப்படி இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிளியர் கட் ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ ஸ்ரேயாஸ் தலைமையில் அவரோட ஃபர்ஸ்ட் வின்னும் இந்த சீரீஸில் எடுத்திருக்காரு, ஃபர்ஸ்ட் சீரீஸ் வின்னையும் இந்த சீரீஸில் எடுத்திருக்காரு. ஜிம்பாப்வேவை ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்தியாவுக்கு இருக்குது. ஏன்னா தான் இது வந்து ஜிம்பாப்வே ஒரு மினோ டீமு, ஸோ இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு மச் நீடட் வின்னு. காரணம் எகைன் இந்தியா T20 ரேங்கிங்ஸில் வந்து நம்பர் 1 ஸ்பாட்டுக்கும் வந்திருக்கு. ஸோ இதை மற்ற பெரிய டீம்ஸோடையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்ஷிப் நிச்சயம் இந்தியாவுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஸோ ஜிம்பாப்வே சீரீஸ் ஜெயிச்சதுக்கு பெஸ்ட் விஷஸ். இது தொடர்ந்து இந்தியா வந்து அண்டர் ஸ்ரேயாஸ் ஐயர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை, எல்லாரோடைய ஆசை. ஹோப் இட் கண்டினியூஸ்.